வணக்கம். ராஜநேர நியூமராலஜியில் உள்ள அனைத்து அன்பர்களுக்கும், மலேசியா வாழ் தமிழ் மக்களுக்கும், சிங்கப்பூர் வாழ் தமிழ் மக்களுக்கும் மற்றும் சகோதர சகோதரிகளுக்கும் நான் ஜோதிடர் PV கண்ணன் இன்று வணக்கங்களை தெரிவித்துக்கொண்டு, சனிப்பெயர்ச்சி பலன் இன்று சனிப்பெயர்ச்சியாக இருக்கிறது. கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு இது ஒரு அற்புதமான மாற்றங்களையும் சில எச்சரிக்கைகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சி என்று சொல்லலாம். கும்பராசிக்கு இன்னும் 2.5 வருடம் சனி இருக்கிறது. மீன ராசிக்கு இன்றும் 5 வருடம் சனி இருக்கிறது. மேச ராசிக்கு 7.5 சனி ஸ்டார்ட் ஆகியிருக்கிறது. இதில் மேச ராசியில் பார்த்தீங்க சொல்லிச்சுன்னா, கேதுனுடைய நட்சத்திரமாகிய அஸ்வினி நட்சத்திரத்துக்கு மட்டும் கொஞ்சம் கடுமையான பலன் இருக்காது. மற்றபடி பரணி, கிருத்திகை இந்த 2 நட்சத்திரங்களுக்கும் கொஞ்சம் பலன் கடுமையாக இருக்கும். ஆகவே அவங்கள் பரிகாரம் செய்ய வேண்டிய ராசிகள், இந்த 3 ராசியும் பரிகாரம் செய்ய வேண்டிய ராசிகள். மற்றபடி கடகராசிக்கு பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா, அஷ்டம சனி விலகிருச்சு. இந்த 2.5 வருடம் பட்ட கஷ்டங்கள்லேருந்து அவங்களுக்கு இன்று விடுதலை ஆகிறார்கள். துலாம் ராசிக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். 6இல் சனி, எதிர்ப்புகள் பூராக விலகி போயிடும். 6, 3, 11 வந்து சனி நிற்கும்போது பல வெற்றிகரமான காரியங்கள், நீண்டகால ஆசைகளெல்லாம் நிறைவேறி வேண்டிய ஒரு வாய்ப்புகளெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும். சிம்ம ராசியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அஷ்டம சனி. சிம்ம ராசியில் பார்த்தீங்கன்னா உத்தர நட்சத்திரத்துக்கும் தான் கொஞ்சம் கஷ்டம் ஜாஸ்தியாக இருக்கும். பூர நட்சத்திரத்துக்கும் மக நட்சத்திரத்துக்கும் பெரிய பாதிப்புகள் ஒன்றும் வராது. கன்னி ராசிக்கு பார்த்து சொல்லிச்சுன்னா உங்களுக்கு கண்டசனின்னு சொல்லுவாங்க. எல்லா ராசிலையும் வந்து ஒரே மாதிரியான விஷயங்கள் நடக்காது. அந்த கண்டசனி வந்து உங்களுக்கு வயது பிற்பகுதியில் இருப்பவர்களுக்கு ஒரு பெரிய பாதிப்புகள் எதுவும் வராது. கொஞ்சம் இளம் வயசில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் கவனமாக வண்டி வாகனம் ஓட்டுறதுலையும், வெளியே போகும்போது பணம் காசு கொடுக்குறதுல வாங்குறதுலையும், ஒரு தொழில் ஆரம்பிக்கும் போது நல்ல ஜோசியர் ஆலோசனை செஞ்சுட்டு செய்யுங்க. விருச்சக ராசிக்கு பார்த்து சொல்லிச்சுன்னா 5ஆம் வீட்டில் சனி. பூர்வ புண்ணியத்திலேருந்து வெளியே போகிற வாய்ப்பு, வெளிநாட்டு பயணம் இதெல்லாம் வந்து சக்ஸஸ் ஆகும். சொந்த ஊர்லேருந்து வெளியே போய் தொழில் பண்ணுறவங்க, எங்கேயாவது ஒரு வெளிநாட்டில் வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து அது ரொம்ப நல்லாயிருக்கும். தனுசு ராசியில் இருக்கிறவங்களுக்கு தன்னுடைய உடல் நலத்தை ரொம்ப நல்லா கவனிச்சுக்கணும். அஷ்டாத்தம சனி அவங்களுக்கு வந்து தாயினுடைய உடல் நலத்தையும் தன்னுடைய உடல் நலத்தையும் ரொம்ப கவனமாக கவனிச்சுக்கணும். வண்டி வாகனத்தில் போகும்போது விபத்துகள் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. மகர ராசிக்கு பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா 7.5 சனி இன்றைக்கோட விலகுது. அவங்களுக்கு நீங்கள் எல்லாமே வெற்றிகரமான விஷயங்கள் நடக்கும். ஆனால் இது எல்லாம் என்ன அப்படின்னா, திசா புத்தியும் கரெக்டாக இருக்கணும். ஒரு நட்சத்திரத்துக்கு வந்து நம்ம பலன் சொல்கிறோன்னு சொன்னால் எல்லாருக்குமே அது நடக்கிறதுலேயே ஏங்கிற அந்த கேள்விக்குறி வந்து வரணும். எந்த ஜோசியரும் அதை பற்றி பேசுகிறதில்ல. 70 லட்சம் பேர் ஒரே நட்சத்திரமாக இருக்கிறான், ஒரே பலனை சொல்கிறான், ஒரு மாதிரி நடக்கிறதில்லைன்னு சொன்னால் ஜாதகத்தில் திசா புத்திகள் வெவ்வேறு நடக்கும். அப்போ உங்களுக்கு இந்த பயிற்சி ஆகும்போது ஒரு நல்ல ஜோசியர்கிட்ட உங்கள் ஜாதகத்தை கொடுத்து ஆலோசனை பண்ணி, என்னுடைய ஜாதகத்துக்கு இந்த சனி பயிற்சி எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்கள் பார்த்துக்கிறது நல்லது. பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த பலன் மிக சரியாக நடக்கும்.